Hi students, welcome to my channel. Hi students, இப்போ exercise 2.1ல 9th sum பார்க்கலாம். ஒரு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயருக்குள்ள செக்டர் டிசைன் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த ஷேடட் பொசிஷன் இருக்குல்ல, இது செக்டர் டிசைனில் இருக்குது. இப்படி கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயரோட சைடு என்ன கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர். ஸ்கொயருக்கு 4 சைட்ஸும் ஈக்குவல் தானே, அப்போ 4 சைட்ஸ் மைனஸ் 30 மீட்டர் வருமா? 30 மீட்டர். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்கொயரோட ஆங்கிள். ஸ்கொயருக்கு 4 சைட்ஸுமே ஆங்கிள் என்ன இருக்கும்? 90 டிகிரி இருக்குமா? கரெக்டாக 90 டிகிரி இருக்கும். சரிங்களா? இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி இருக்கும், இங்கே 90 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செக்டரில் இருந்து நான் அப்படியே சர்க்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பாருங்க, சும்மா ஒரு ரஃபாக சர்க்கிள் ட்ரா பண்ணி காட்டுறேன். இதில் இங்கே நோக்கில் சென்டரில் 1.5 பாயிண்ட் மார்க் பண்ணோம் அப்படின்னா இதெல்லாம் ரேடியஸாக, இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ், அப்படி தானே? இதுவும் ரேடியஸ், இதுவும் ரேடியஸ். அப்போ ஒரு செக்டர் இருக்குது அப்படின்னா இங்கே இதில் என்ன கொடுத்துருக்காங்க? தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி கொடுத்துருக்காங்க, ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஆங்கிள் கொடுத்துருக்காங்க, 90 டிகிரி இருக்குது. அதே மாதிரி ரேடியஸும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் ரேடியஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் ஈக்குவல் டு 30 மீட்டர் இருக்குது. இப்போது தீட்டாவும் ரேடியஸும் கொடுத்துருக்கும் போது நம்ம ஏரியா எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? தீட்டா பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த ஃபார்முலா வச்சு தான் இப்போ நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ தீட்டாக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணிக்கணும்? 90 டிகிரி பை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல 360 டிகிரி இன்ட்டு பைக்கு அவங்க சப்ஸ்டிட் பண்ண சொல்லிட்டாங்க. என்னென்னா 3.14 சப்ஸ்டிட் பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நம்ம பையன் வச்சுக்காமல் 3.14 சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஆர்க்கு என்ன கொடுத்துருக்காங்க? 30 மீட்டர் கொடுத்துருக்காங்களா? அதை ஸ்கொயர் அப்படின்றதுனால நம்ம 2 டைம்ஸ் போட போகிறோம். ஆர் ஸ்கொயர், அதனால நான் 2 டைம்ஸ் போட போகிறோம். நம்ம 30 இன்ட்டு 30. ஓகேங்களா? இப்போ சால்வ் பண்ணுறது எல்லாமே பண்ணிடலாம். 0க்கு 0 கேன்சல் பண்ணிட்டேன். இந்த 9 டேபிளில் 36 வரும் தானே, அப்போ 9 டேபிளால் இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாமா? 1 9 is 9, 4 9s are 36 பண்ணிட்டேனா? இப்போ என்ன பண்ணலாம்? வேறு எதுவும் பண்ணால் கொஞ்சம் பாயிண்ட் வச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் மல்டிபிள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கேன்சல் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். 30 இன்ட்டு 30, இங்கே பாருங்கள், 30 இன்ட்டு 30 ஈஸியாக மல்டிபிள் பண்ணுறதுக்கு 3யும் 3யும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 3 3s are 9. இந்த 2 0வையும் அப்படியே போட்டுக்கோங்க. சரிங்களா? 900 வந்துடும். இது கூட 3.14ஐயும் மல்டிபிள் பண்ணணும் தான். நான் 3.14ஐயும் மல்டிபிள் பண்ணணும். 9 4s are 36. ஸோ 6 ரிமைண்டர் 3. 19 is 9 plus 3 12. 12க்கு 2 ரிமைண்டர் 1. 9 3s are 27. 27 plus 1 28. ஓகேங்களா? இந்த 2 0வை போட்டுக்கணும் அப்படின்னு. ஓகே, இப்போ எத்தனை டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும்? 1 4. ஸோ 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆன்சர்லேயும் 2 டிஜிட் தள்ளி தானே பாயிண்ட் வைக்கணும். அப்போ இந்த 0 ஒரு 0, 2 0வுக்கு தள்ளி பாயிண்ட் வருமா? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0வை நம்ம எடுத்துக்க வேண்டாம், தேவையில்லை. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 நமக்கு தேவையில்லை. இப்போது என்ன இருக்குது? நமக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு 2826. சரிங்களா? இந்த பாயிண்ட் கிடச்சிருக்கு. கீழே நம்ம மல்டிபிள் பண்ணது 3.14, 30 இன்ட்டு 30, இது 3யும் நம்ம மல்டிபிள் பண்ணோம். இந்த ஆன்சர் கிடச்சிது. கீழே இங்கே 4 இருக்கு இல்லையா? அப்போ அதையும் போட்டு நம்ம சால்வ் பண்ணணும், அப்படி தானே? ஸோ இப்போ சால்வ் பண்ணுறப்ப இப்போ பாருங்கள், நான் நார்மல் டிவிஷனில் உங்களுக்கு கேன்சல் பண்ணி காட்டுறேன். இப்படி கேன்சல் பண்ணால் உங்களுக்கு பாயிண்டில் வரும். நான் நார்மல் டிவிஷன்லேயே உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள், 2826 4ஆல் நான் டிவைட் பண்ண போகிறேன், அப்படி தானே? ஸோ 2 4 டேபிளில் வராது, அதனால் 28 எடுத்துக்குவோமா? ஸோ 7 4s are 28. சரிங்களா? 0 2வை இறக்கும் பொழுது 2 4 டேபிளால் வராது தானே, அதனால மேலே கோசன்ட்டில் 0 சேர்த்துக்கணும். சரிங்களா? 0 சேர்த்துட்டு இந்த 6ஐ இறக்குறேன். ஓகேவா? இப்போ 26. 6 4s are
24. 26ல் 24 போச்சுன்னா ரிமைனிங் நமக்கு 2 கிடைக்குது. ஓகேவா? 2வும் 4 டேபிளால் வராது. இங்கே நம்பர்ஸும் இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இந்த 0வை இறக்கும் போது 20 கிடைக்குது. இங்கே பாயிண்ட் வச்சோம்ல, ஸோ கோசன்ட்லேயும் அதுக்கு பாயிண்ட் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்பர் எழுதணும். 5 4s are 20. 0 வந்துருச்சா? நமக்கு டெரைவ் பண்ணியாச்சா? இங்கே நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 706.5. ஸோ ஏரியா நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்கே வந்து சென்டிமீட்டரில் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? அதனால் சென்டிமீட்டர் போட்டு ஸ்கொயர் போட்டுக்கிறோம். ஸ்கொயர் வந்து ஏரியா கண்டுபிடிக்கும் போது மட்டும் இது மாதிரி ஸ்கொயர் போடுவோம். ஓகேங்களா? அது கண்டிப்பாக போட்டுருணும். அல்லது இப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ ஆன்சர் டெரைவ் பண்ணியாச்சு. சிம்பிளாக இருக்குல்ல? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.